இந்த 3 பேர்கிட்டயும் ஒரு குழந்தை கிடைக்குது. அந்த குழந்தைய பாக்குறதுக்காக ஒரு சூனியக்காரி வரா. ஆனா அந்த குழந்தை அவ தோற்றத்தை பார்த்து பயப்படும்னு நினைச்சா அந்த குழந்தை சூனியக்காரிய பார்த்து சிரிக்குது. அடுத்த நாள் ஆகுது. அந்த குழந்தைய 3 பேருக்கும் எப்படி பாக்குறதுன்னு தெரியல. அது பசியில அழுதுட்டு இருக்கிறத பார்த்து பச்சையான கேரட்டை சாப்பிட கொடுக்குறாங்க. இத பார்த்துட்டு இருந்த சூனியக்காரி குழந்தைக்கு பால் கூட கொடுக்க தெரியலன்னு அன்னைக்கு நைட் 3 பேரும் தூங்கிட்டு இருக்கும் போது ஒரு காக்கா கிட்ட ஒரு சின்ன பூல பால் இருக்கிற மாதிரி மேஜிக் பண்ணி அந்த குழந்தை கிட்ட கொடுக்குறா. அந்த குழந்தையும் பால் குடிச்சிட்டு தூங்க ஆரம்பிச்சிருது. அடுத்த நாள் காலையில இந்த 3 பேரும் குழந்தைய பார்க்காம மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இத பார்த்த சூனியக்காரி இடிமின்னலோட அவங்க வீட்டுக்குள்ள மழை பெய்யற மாதிரி ஆக்குறா. இப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த குழந்தையும் வளர்ந்து ஓட ஆரம்பிக்குது. அப்படி அது ஓடிட்டு இருக்கும்போது மலையில இருந்து கீழே விழுந்துருது. இத பார்த்துட்டு இருந்த சூனியக்காரி அங்க இருந்த மரக்கிளைய பிடிச்சு காப்பாத்திரா. இப்போ அந்த குழந்தையும் நல்லா வளர்ந்து பேச ஆரம்பிக்குது. ஒரு நாள் இந்த சூனியக்காரி தனியா காட்டுல இருக்கும்போது அந்த குழந்தை அம்மா என்னைய தூக்குங்கன்னு சூனியக்காரி கிட்ட சொல்றா. அதுக்கு அந்த சூனியக்காரி எனக்கு குழந்தை எல்லாம் பிடிக்காதுன்னு போக சொல்லிரா. ஆனாலும் அந்த குழந்தை போகல. கடைசியா அந்த சூனியக்காரி மனசு உருகி அந்த குழந்தைய தூக்கி கொஞ்சம் ஆரம்பிக்கிறா. ஆக்சுவலா இந்த சூனியக்காரி ஒரு பையனை லவ் பண்ணிருப்பா. ஆனா அந்த பையன் இந்த சூனியக்காரியை ஏமாத்திட்டு வேற ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கிறான். அவங்க 2 பேருக்கும் பிறந்த குழந்தை தான் இந்த குழந்தை. அதனால சூனியக்காரி தன் லவரோட குழந்தைன்னு மறைமுகமா பாதுகாத்துட்டு இருப்பா.